டிவிகே வேட்பாளர்கள் ஒரு 4-5 பேர் மேல கேஸ் இருக்கிறதா இப்ப வர நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமா, கேஸ் இருக்கலாம். அதாவது திமுக அதிமுகல இருக்கிற தலைவர்ல ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே குற்ற பின்னணி உள்ளவங்க தான். இது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் கட்சி ஆரம்பிச்சு வேட்பாளர்களை செலக்ட் பண்ற அந்த நேரத்துல எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட டார்ச்சரான சூழ்நிலையில தான் வேட்பாளர்களே அவங்க சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால இந்த தடவை 100% பர்ஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க. அதிகபட்சமான பர்ஃபெக்ட் இந்த கட்சியில இருக்கும் அப்படிங்கறத எதிர்பாருங்க. இததான் அந்த இந்த சூழ்நிலையில இதைத்தான் செய்ய முடியும். அவங்களாலே அதிகபட்சமா எதிர்பார்க்க கூடாது. ஒரு 4-5 பேர் மேல தப்பு இருக்கலாம். அது அவங்க திருத்தி இருந்திருக்கலாம், மாற்றிக்க முயற்சி செய்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு தலைவருக்கும் அந்த வேட்பாளர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை என்ன நமக்கு தெரியாது. கண்டிப்பா இத திருத்தறதுக்கு கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர இதை இப்படியே கொண்டு போக மாட்டாங்க. சோ அதனால மக்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. 100% பர்ஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க. அதிகபட்சமான பர்ஃபெக்ட் கண்டிப்பா டிவிகேல இருக்கும். இதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.